நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம எல்லாம் நிறைய அமல்களை மூட்டை மூட்டையாக சேர்த்து வைத்தது மாதிரி நாம சேர்த்து வச்ச அமலே நமக்கு போதும் என்ற எண்ணோட்டத்தோடு இருப்பதை போன்று நமக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். நபி அவர்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நபி அவர்கள் நழுவ விட்டது கிடையாது. எனக்கு அந்த வாய்ப்புல ஒரு பங்கு கொடுங்கன்னு கேட்பாங்களாம். அப்ப நன்மைக்கான ஒரு வாய்ப்பு நம்முடைய வாழ்நாளில் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலங்களில் பல்விதமான அமல்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அந்த ரமலானுடைய மாதத்தில் எப்படி ஒரு அமலுக்கு ஆர்வப்படுகிறோமோ, எப்படி முயற்சி செய்கிறோமோ, எப்படி போட்டி போடுகிறோமோ, அன்னைக்கு பாருங்க யதார்த்தமா போட்டி போடுவோம். பள்ளியிலே உருண்டு பிறண்டு கிடப்போம். பள்ளியை விட்டு வெளியே போக மாட்டோம். ஆனா ரமலான் முடிஞ்சு போச்சுன்னா பள்ளியே விரிச்சோடி கிடக்கும். இவ்வேளை தொழில் வரக்கூடிய ஆட்கள் மாத்திரம் இருப்பாங்க, ஏனைய மக்கள் இருக்க மாட்டார்கள். அப்போ ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தால் எப்படி செய்யணும்? மார்க்கம் வழிகாட்டுது. எந்த ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு பிடித்தது தெரியுமா? குறைவாக செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்வது. யோசித்து பாருங்கள், நம் வாழ்க்கையில் இவ்வளவு காலம் இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம், இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு அமலை நம் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்கிறோம்? நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக மார்க்கத்தை பற்றியான புரிந்துணர்வு, அதை தேடுதல், ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் நாம் இந்த மார்க்கத்தை ஒட்டியே நம்முடைய செயல்பாடுகள் அமையக்கூடியதாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்தில் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களாகிய நம்மிடத்தில் இந்த உலகில் எவ்வாறு நாம் வாழ வேண்டும், எது போன்ற ஒரு வாழ்க்கை முறைகளை இந்த உலகிலே நாம் அமைத்து கொண்டால் மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதற்கான பல்வேறான அறிவுரைகளும் பலவிதமான போதனைகளையும் இந்த மார்க்கத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் நமக்கு திருமறை குர்ஆன் மற்றும் ஹதீஸுகளிலே ஒரு மனிதன் இறை நம்பிக்கை கொண்டு விட்டால் அந்த இறை நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக வெறும் இறை நம்பிக்கையோடு ஒரு மனிதன் தன் வாழ்வு பயணத்தை தொடர்வது மாத்திரமல்லாமல் இறை நம்பிக்கைக்கு பிறகு நல்ல அமல்களை, நல்ல விதமான செயல்பாடுகளை அதிக அளவிலே ஒரு அடியான் தன் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. பொதுவாக இன்றைக்கு பரவலான மக்களிடத்திலே எப்படியான நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவன் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை கற்பித்து விடக்கூடாது என்ற நம்பிக்கையிலே ரொம்ப தெளிவான முறையிலே நமது நம்பிக்கை இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் அதே நேரத்தில் ஏனைய அமல்களில் இஸ்லாம் சொல்லுகின்ற பலவிதமான நல்ல அறங்களில் நமது பங்களிப்பு என்பது, செயல்பாடுகள் என்பது குறைவாக இருப்பதை நாம் சமூகத்தில் பார்க்கின்றோம். நாம் தொழுதால் மாத்திரம் போதுமானது, அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காமல் வாழ்ந்துவிட்டால் அதுவே நமக்கு போதுமானது, ஏனைய அமல்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை என்ற சிந்தனைகளோடு தான் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் ரமலானுடைய மாதங்கள் வந்துவிட்டால் பல்விதமான அமல்களை நாம் செய்கின்றோம். ஆனால் ஏனைய காலங்களில் அந்த அமல்களில், அந்த நல்ல காரியங்களில் ஈடுபடுவது நம்மிடத்திலே குறைவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான், வமன் அஹஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஒருவருக்கு அழைப்பு கொடுத்து, வஅமிலன் சாலிஹன், நல்லறங்கள் ஒருவர் செய்துவிட்டு, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு, அவரை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் ஒருவருக்கு அழைப்பு கொடுத்து, அழைப்பு கொடுப்பதோடு ஒருவர் நின்று விடாமல் நல்லமல்கள் தன் வாழ்வில், தன் வாழ்க்கையில் ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவர்தான் முஸ்லிம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம்.
மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதர்கள் நஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மனிதர்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள்? அதை அல்லாஹ் தன் வேதத்தில் சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு வஆமிலு சாலிஹாத், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கின்றார்களே இவர்களை தவிர ஏனைய மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்தினுடைய பார்வையில் முதலில் நம்பிக்கை என்பது தெளிவாக இருக்கணும். அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது என்பதில் உறுதியாக இருக்கணும். அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும் என்பதில் நாம தெளிவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதோடு தன் வாழ்க்கையை நிறுத்தி கொள்ளலாமா என்று கேட்டால் அப்படி நின்று விடக்கூடாது. பலவிதமான நல்லமல்களை செய்வதற்கு அதற்கான வாய்ப்பு சூழல்கள் நமக்கு எங்கேனும் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையின் போது, ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லும், அந்த இறுதி பேருரையின் போது ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று நிறுத்தி நபி அவர்கள் சொல்லுகின்ற அந்த அறிவுரை, அலாம் அறிந்து கொள்ளுங்கள், வஇன்ன ஷைத்தான கது யைஸமின் அய்யுபுது ஃபீ பிலாதிக்கும் ஹாதாம், ஷைத்தான் இந்த நகரத்திலே, மக்கா என்ற இந்த நகரத்திலே அவனுடைய வழிபாடுகளை மக்கள் பின்பற்றுவதில் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். அந்த அளவுக்கு உறுதியான ஒரு சமூகத்தை நபி அவர்கள் உருவாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்கா என்ற இந்த நகரத்தில், இந்த புனித பூமியிலே சைத்தானுடைய வழிபாடுகளை பின்பற்றுகின்ற மக்கள் அவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். வலாக்கின் என்றாலும் சதகூனு லஹு தாஅத்தன் ஃபீமா தஹ்தரிகூன மின் அமாலிக்கும் ஃபயஸ்லா பிஹி, அதே நேரத்தில் எந்த ஒன்றை நீங்கள் ஒரு அமல்களில் நீங்கள் அலட்சியமாக இருக்கின்றீர்களோ அந்த அமலுடைய விஷயத்திலே சைத்தான் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற செய்தி, நாம எந்த ஒரு அமல்களில் இதை நாளை பார்த்து கொள்ளலாம், இது அடுத்தது செய்து கொள்ளலாம், இது அடுத்த வாய்ப்பு இருந்தால் நாம் இதில் ஈடுபடலாம் என்று எந்த ஒரு காரியத்தில் நாம் அலட்சியம் காட்டுகிறோமோ, அதை நாம தள்ளி போடுகிறோமோ, அது வேண்டாம் என்று நினைக்கிறோமோ, அந்த காரியத்திலே ஷைத்தான் தனக்கான வேலையாக அதை எடுத்துக்கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் நடைமுறை வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஐவேளை தொழுகைகளிலும் சரிதான், ஏனைய வழிபாட்டு முறைகளிலும் சரிதான், நம்முடைய செயல்பாடு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இதை நாளை தொழுது கொள்ளலாம், ரமலானுடைய மாதம் வந்தால் தொழுது கொள்ளலாம், ஜும்மாவுடைய நேரம் வந்தால் தொழுகைக்கு முன்னால் செல்லலாம், மற்ற ஏனைய காலங்களில் 5 வேளை தொழுகையை நாம ஏன் தொழுவதில்லை? அதற்கான முயற்சிகள் நாம ஏன் எடுப்பதில்லை? எத்தனை விதமான நல்ல விதமான அமல்கள் இன்றைக்கு நிறைந்து கிடக்கிறது. இந்த நிறைந்து கிடக்கின்ற அமல்களுக்கு நாம் ஏன் ஆர்வம் காட்டுவதில்லை? இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம், பின்னால் இதை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அலட்சியம் நம்ம இடத்தில் வருகிறது. இந்த அலட்சியத்தை தான் சைத்தான் பயன்படுத்திக் கொள்வான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இதற்கு என்ன காரணம்? ஒரு அமல்களில் நம்ம இடத்தில் அலட்சியம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது எதனால் ஏற்படுகிறது? எதனால் இப்படியான ஒரு அமல்களில் ஒரு பலவீனமான சூழல் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக காணப்படுகிறது? எந்த ஒரு அமலை குறித்து நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லையா? தொழுகையை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லையா? தர்மத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லையா? நபி வழியில் ஒரு ஜனாசா தொழுகையை நாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லையா? எல்லாமே இன்றைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டாலும் அதுல இன்றைக்கு நம்மிடத்தில் பலவீனங்கள், அலட்சியம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் நம்மிடத்தில் ஒரு குறைபாடு இருக்கிறது. மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணோட்டம் இடத்தில் குறைவாக இருக்கிறது. ஒரு அமலுக்கான நன்மையை குறித்து நாம தெளிவான முறையிலே அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த அமல்களை செய்தே ஆக வேண்டும் என்ற துடிப்பு
யதார்த்தமாகவே நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டுவிடும். நீங்கள் பாருங்கள், உம்ராவுக்கு இன்றைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள். ஏன் கூட்டம் கூட்டமாக உம்ராவுக்கு செல்கிறார்கள்? எல்லோரும் ஏன் உம்ரா செல்வதற்கு ஆசைப்படுகிறார்கள்? உம்ரா சென்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அதனுடைய நன்மையை அறிந்து கொள்கிறோம், அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்கிறோம், அதனால உம்ரா போகணும்னு ஆசைப்படுறோம். ஜும்மாவுடைய தினத்திலே 5 வேளை தொழாத மக்கள் கூட ஜும்மாவுடைய தினத்தில் பள்ளிகள் நிறைந்து காணப்படுகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? ஜும்மாவில் நன்மைகள் வழங்கப்படுது. முதல்ல வந்தவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, இரண்டாவது வருபவர்களுக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, மூன்றாவது வருபவர்களுக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை. நன்மையை பற்றி தெரிந்து கொள்கிறோம், அதற்காக விரைந்து வருகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு அமல்களையும் அதற்கான நன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கல்வி அறிவு நம்மளிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த அமல்களுக்கு நாம் இயல்பாகவே விரைந்து போவோம். அது இன்னைக்கு நம்மள்கிட்ட குறைவாக இருக்குது. கல்வியை பற்றியும் மார்க்கத்தை தேடுதலை பற்றியும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதை பற்றியும் எது நன்மைகள் மிக்க மறுமையில் நமக்கு வெற்றி ஏற்படுத்தும் என்பது குறித்தான அறிவு நம்மிடத்தில் மிக குறைந்து கொண்டே இன்றைக்கு போவதன் காரணத்தினால்தான் மார்க்கத்தை பின்பற்றுவதில் நம்மிடத்தில் அலட்சியம் நீடிக்கிறது. நபி அவர்களுடைய அந்த சமூகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்களின் நோன்பு நோற்றவர் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். திரும்பி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஃபமன் தபிய மின்குமுல் யௌமுல் ஜனாசா, இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்பற்றி பின்தொடர்ந்தவர் யார் என்ற கேள்வி நபி அவர்கள் கேட்கிறார்கள். ஃபமன் அத்தா மின்குமுல் யௌமு மிஸ்கின், இன்றைய தினம் உங்களில் ஏழைகளுக்கு உணவளித்தவர் யார் என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். நான்காவது கேட்கிறார்கள், ஃபமன் ஆத மின்குமுல் யௌமுல் மரில், இன்றைய தினம் உங்களின் நோயாளியை சந்தித்தவர் யார் என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். 4 கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இன்றைய தினம் உங்கள நோன்பு நோற்றவர் யாரு? முதல் கேள்வி. இரண்டாவது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யாரு? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது நபி அவர்கள் கேட்கிறார்கள், ஏழைகளுக்கு உணவளித்தது யாரு? இது மூன்றாவது கேள்வி. இன்றைக்கு நோயாளியை நல விசாரித்தது யாரு என்று 4 கேள்விகள் கேட்கப்படுகிறது. இந்த 4 கேள்விக்கும் சொல்லப்படுகிற பதில் என்ன தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிறது. இந்த 4க்குமே அவர் விரைந்திருக்கிறார். நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த 4 காரியத்தையும் ஒரு சேர ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் இல்ல தஹருல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தை தவிர வேற எதுவும் அவருக்கு வழங்கப்படாது, சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார், சொர்க்கவாசி ஆகி விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு அமல்களுக்கு அவர்கள் முந்தி செல்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? அந்த அமலை பற்றியான விழிப்புணர்வு இருந்தது, அந்த அமலை பற்றியான புரிந்துணர்வு இருந்தது. இந்த செயலை செஞ்சா நாளைக்கு மறுமையில் இப்படியான கூலிகள் கிடைக்கும். இதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். நோன்பு வைப்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது 2 கீராத்து நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒருவர் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அது அடக்கம் செய்யப்படுகின்ற வரைக்கும் அந்த ஜனாசாவோடு ஒருவர் கடந்து செல்கிறார் என்று சொன்னால் உஹது மலை அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பிட்டு சொல்றாங்க, இந்த உஹது மலை அளவுக்கான நன்மைகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுது. இன்னைக்கு சமூகத்தை எடுத்து பாருங்க. இந்த ஜனாசாவுடைய விஷயத்தில் எவ்வளவு பொடுபோக்கு தன்மையாக நாம் இருக்கிறோம், அந்த நன்மை இழக்கிறோம். ஒரு நபி வழியில் ஒருவர் வாழ்ந்திருப்பார், அவர் வாழ்க்கை முழுவதும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி இருப்பார். அவருடைய இறுதி கட்டத்திலே அவர் மரணத்தை அடைகின்ற பொழுது அவர் வாழ்ந்த அடிப்படையிலே அவருடைய அடக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சிந்தனை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறதா? ஊரு கௌரவம், ஊரு பெருமை, ஊரு ஏதாவது பேசிடும் என்று சொல்லி கொண்டு இன்றைக்கு அடக்கம் செய்யக்கூடிய ஒரு நபி வழியை புறக்கணித்து விட்டு தூக்குகிற வரைக்கும் அடக்கம் செய்கிற வரைக்கும் ஃபாத்தியா பாங்கி என்று சொல்லி பல்வேறான விதத்துகளோடு இன்றைக்கு ஜனாசாவுடைய நிகழ்வு இன்றைக்கு பல இடங்களில் நடக்குது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? மார்க்கத்தை இன்னைக்கு நம்ம தூக்கி போடுறோம்.
எவ்வளவு பெரிய நன்மையை நாம இழக்கிறோம். உகது மலை அளவுக்கு உள்ள நன்மைங்க. ஒவ்வொரு ஜனாசா தொழுகையிலையும் அந்த ஜனாசா தொழுகையிலே நாம் கலந்து கொள்ளாமல் நாம் விடுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய நன்மை நாம் இழந்து கொண்டிருக்கோம் தெரியுமா? உகது மலை அளவுக்கான நன்மை நம்ம இழந்து கொண்டிருக்கோம். அதுக்கு காரணம் யாரு? அந்த ஜனாசா தூக்கும் போது நம்ம ஃபாத்திஹான்று ஓதுறது, அதுக்கு மேல பூமாலை போடுறது, அதை கொண்டு கபருக்குள்ள இறக்கும் போது பாங்கு சொல்றது, அதுல பின்னர் தல்கீன் என்ற துவா ஓதுறது, பிறகு யாசின் ஓதுறது, வருபவர்களுக்கெல்லாம் முசாபாக கொடுக்கிற என்ற ஒரு பிதத்தை உருவாக்குறது. இப்படி ஜனாசாவுடைய பேரிலே பல்வேறான பிதத்துகளை இன்றைக்கு உருவாக்கி வைத்துவிட்டு இந்த நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்பை இன்றைக்கு நாம் இழக்கின்ற சூழலை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நோயாளியை நலம் விசாரிப்பதற்கு நன்மை சொன்னார்கள். யார் ஒருவர் நோயாளியை நலம் விசாரிக்கிறாரோ அவர் சோனத்தினுடைய கனியை பறித்து கொண்டிருக்கிறார் சொன்னார்கள். இன்னைக்கு எத்தனை உறவுகள், எவ்வளவு சொந்த பந்தங்கள், எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் ஏதேனும் ஒரு காரியத்திலே மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டால் அதோடு அந்த உறவுகளை எல்லாம் முறித்து விடுகிறோம், அந்த நட்பு வட்டாரங்களை துண்டித்து விடுகிறோம், அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் ஒன்று இல்லாமல் ஆக்கி விடுகிறோம். அவர் உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட விசாரிக்கிறதுக்கு மனசு வரல. கௌரவம் வந்து இடிக்குது, நம்முடைய பெருமை இடிக்குது, நம்முடைய குடும்ப பாரம்பரியம் இடிக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு நோயாளி நீங்கள் நல விசாரித்தீர்கள் என்று சொன்னால் சுவனத்தினுடைய கனியை நீங்கள் பறித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இது போன்று ஒவ்வொரு அமல்களுக்கான நன்மையும் ஒருவர் அறிந்து கொண்டார் என்று சொன்னால் அந்த நன்மையின் பக்கம் அவர் விரையக்கூடியவராக ஆகிவிடுவார். அப்ப இது எப்படி நாம அறிவோம், எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? மார்க்கத்தை நோக்கி நம்ம போகணும். மார்க்கம் இதுக்கு என்ன சட்டம் சொல்லுது, தொழுகைனா எப்படி தொழுகணும்னு சொல்லுது, நோன்புனா எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, திருமணம் என்றால் எப்படி திருமணம் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறது, ஜனாசா என்றால் ஜனாசா எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்படி மார்க்கத்தினுடைய அறிவை நோக்கி நாம் பயணித்தால் மாத்திரம்தான் அந்த அமல்களை நம் வாழ்க்கையில செய்ய முடியும். மார்க்கத்தை ஒரு பக்கமோ மன இச்சையின் ஒரு பக்கமோ ஊர் உலகம் என்ன சொல்லுகிறதோ அதை நோக்கி நம்முடைய சிந்தனைகள் இந்த உலகத்தில் செல்லும் என்று சொன்னால் மார்க்கத்தை விட்டு விலகி போயிடும், மார்க்கத்தை விட்டு தூரம் போயிடும். அப்படிதான் நீங்க போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு சமூகத்தில் நடைபெறுகின்ற பெரும்பான்மையான காரியங்கள் என்ன? மார்க்கத்தை விட்டு வெளியே தான் நிற்கிறோம். கேட்டால் காலங்காலமாக செய்கிறோம், பாரம்பரியமாக செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய முன்னோர்கள் செய்து கொண்டார்கள், இது ஊரு பாரம்பரியம், எங்க பாரம்பரியத்தை நாங்கள் மாற்ற முடியாது. நபியவர்களுடைய வழிமுறையை விட ஊரு பாரம்பரியம் பெருசா? அப்படி இன்னைக்கு பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். நபியவர்களுடைய சுன்னத்தை தூக்கி எறிகிறார்கள். அப்ப இந்த மாதிரியான நடைமுறைக்கு இன்றைக்கு சமூகத்தில் உருவாக்கப்படுவதற்கு காரணம் எது? மார்க்கத்தினுடைய அறிவு இல்லை, மார்க்கம் என்ன சொல்லுது என்கிறதான புரிதல் இல்லை. அந்த புரிதல் நம்மிடத்தில் வரும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். அம்ர் பின் ஜமூஹ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர். இவர் ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்காதவர். இவருடைய 2 பிள்ளைகளும் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். பத்ர் யுத்த களத்திலேயே இஸ்லாத்திற்கு ஆதரவாக போர்களத்தில் கலந்து கொண்டவர்கள் இவருடைய பிள்ளை. ஆனால் இவர் இஸ்லாத்தில் அப்பெல்லாம் ஏற்றுக்கல. உகது போறப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இந்த அம்ர் பின் ஜமூஹ் என்று சொல்லப்படுகிற இந்த நபித்தோழர் இணை வைப்பினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறார். வீட்டிலேயே சிலையை வச்சு வணங்குவாராம். அவ்வளவு ஒரு வழிபாட்டிலே இணை வைப்பில் ஒரு மூலிகை ஒருவர். இவருக்கு இஸ்லாம் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு விளக்கம் கொடுக்கப்பட்டு பின்னால் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? உகது போர்ல இவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உகது யுத்தத்தில் இவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இவருடைய பிள்ளையும் அவருடைய தோழர்களும் சொல்கிறார்கள், அம்ர் பின் ஜமூஹ் அவர்களே, நீங்களே ஒரு கால் ஊனம் கொண்டவராக இருக்கிறீங்க, நீங்க இந்த போர்ல கலந்து கொள்ள வேண்டாம் என்று அவரிடத்தில் சொல்லப்படுது. ஆனா அவர் அந்த போர்ல கலந்துக்கணும், அந்த போர்ல கலந்து கொண்டு மரணத்தை அடைய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அவர் காபாவை நோக்கி துவா செய்துவிட்டு அந்த உகது யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்.
உஹது போரில் அவர் மரணத்தை அடைந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த அம்ரு பின் ஜமூஹ் என்று சொல்லப்படுகிற இந்த நபி தோழர் இந்த கால் ஊனமற்றவராக இருந்தாரோ அது சரி செய்யப்பட்டு சுவனத்தில் செல்கிறார், அதை நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு இணை வைப்பில் இருந்தவர் கூட இஸ்லாத்திற்காக தியாகம் பண்ண வேண்டும் என்ற உணர்வு உள்ளத்தில் பதிக்கப்பட்டது என்றால் என்ன காரணம்? இஸ்லாத்தை தெரிந்து கொண்டால் நம்முடைய உள்ளம் அதன் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தும். இஸ்லாத்துக்காண்டி எல்லாத்தையும் தூக்கி போடுவோம். இஸ்லாத்திற்காக எதையும், கௌரவத்தையும், நம்முடைய பொருளாதாரங்களையும், நம் வாழ்வில் செயல்படுகின்ற தியாகங்களையும், இஸ்லாத்திற்காண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் எனக்கு தயார் என்ற உள்ளம் நம்முடையத்தில் ஏற்படும். ஆனால் இன்னைக்கு அப்படி வருதா? அப்படியான சிந்தனைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, நாம் எல்லாம் நிறைய அமல்களை மூட்டை மூட்டையாக சேர்த்து வைத்தது மாதிரி நாம சேர்த்து வச்ச அமலே நமக்கு போகும் என்ற எண்ணோட்டத்தோடு இருப்பதை போன்று நமக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். நபி அவர்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நபி அவர்கள் நழுவ விட்டது கிடையாது. எனக்கு அந்த வாய்ப்பில் ஒரு பங்கு கொடுங்கன்னு கேட்பாங்களாம். எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். நபி அவர்கள் பத்ர் யுத்தத்திற்காக சஹாபாக்களை அழைத்து செல்கிறார்கள். அப்படி பத்ர் யுத்தத்திற்காக வேண்டி போகிற பொழுது ஆரம்ப கட்டத்திலே வாகனத்தின் எண்ணிக்கை குறைவு. அப்போ அந்த ஹதீஸிலே சொல்லப்படுது, கான யௌம பத்ரின் பைன குல்லு சலாசத்தின், ஒவ்வொருவரும் ஒரு வாகனத்தில் 3 நபர்கள் ஏறிக்கொள்வார்கள். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம், ரொம்ப எளிமையான காலகட்டம். ஒரு வாகனத்தில் 3 பேர் ஏறி செல்லக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல். அப்ப நபி அவர்களுடைய அந்த வாகனத்திலே 3 நபர்கள் ஏறி செல்கிறார்கள். அபூ லுபாபா என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழரும், அலி ரலியல்லாஹு என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழரும், அல்லாஹ்வுடைய தூதரும் அதில் ஏறிக்கொள்கிறார்கள். 3 பேரும் போறாங்க. எப்படியான பேச்சுவார்த்தை? ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற பிறகு ஒவ்வொரு ஆளாக மாறி அந்த வாகனத்தை ஓட்டி செல்ல வேண்டும் என்று பேச்சுவார்த்தையோடு செல்கிறார்கள். வாகனம் கடந்து போகுது. ஒவ்வொரு ஆளாக இறங்குறாங்க. ரசூல்லா இறங்க வேண்டிய அந்த கட்டம் வரும்ல, அந்த சூழல் வரும்ல. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை இந்த 2 நபித்தோழர்களும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் இறங்காதீங்க, நீங்க வாகனத்தில் இருங்கள், நாங்கள் இந்த வாகனத்தை ஓட்டி செல்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் இருவரை விட நான் நன்மையில மிகச்சவனாக நான் இன்னைக்கு காணல. நான் அதிகமா அமல் செஞ்ச மாதிரியும் நீங்க ரொம்ப குறைவா செஞ்ச மாதிரியும் நினைக்கிறீங்க. எனக்கும் இதனுடைய நன்மையினுடைய பங்களிப்பு தேவை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாகனத்தை ஓட்டி சென்றார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீசுகள்ல பார்க்கிறோம். அப்ப நன்மைக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சூழல் நம்முடைய வாழ்நாளில் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலங்களில் பல்விதமான அமல்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அந்த ரமலானுடைய மாதத்தில் எப்படி ஒரு அமலுக்கு ஆர்வப்படுகிறோமோ, எப்படி முயற்சி செய்கிறோமோ, எப்படி போட்டி போடுகிறோமோ, அன்னைக்கு பாருங்க யதார்த்தமாக போட்டி போடுவோம். பள்ளியிலே உருண்டு பிறண்டு கிடப்போம். பள்ளியை விட்டு வெளியே போக மாட்டோம். ஆனா ரமலான் முடிஞ்சு போச்சுன்னா பள்ளியே விரிச்சோடி கிடக்கும். ஐவேளை தொழில் வரக்கூடிய ஆட்கள் மாத்திரம் இருப்பாங்க, ஏனைய மக்கள் இருக்க மாட்டார்கள். அப்போ ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தால் எப்படி செய்யணும்? மார்க்கம் வழிகாட்டுது. எந்த ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு பிடித்தது தெரியுமா? வஇன்னஹப்பல் அமால் இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு அமல்களிலேயே மிகவும் பிடித்தது குறைவாக செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்வது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியாக செய்த அமல்கள் எது அப்படின்னு கேட்கிறாங்க. பலவிதமான ரசூலுல்லாஹ் பலவிதமான அமல்களை செய்வார்கள். அதுல ஒன்றை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி அவர்கள் தன் வாழ்வில் மரணிக்கின்ற வரைக்கும் ஃபஜருடைய முன் சுன்னத்தை நபி அவர்கள் விட்டதே கிடையாது. இப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள். நம் வாழ்க்கையில் இவ்வளவு காலம் இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு ஏகத்துவத்து கொள்கை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம், இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு அமலை நம் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்கிறோம்?
எந்த ஒரு அமல் நம் வாழ்க்கையில தொடர்ச்சியாக செய்யப்படுது, திடீர்னு ஒரு பவர் ஏறுச்சுன்னா அன்னைக்கு சூப்பர் பவரா மாறிடும். பட்ட எல்லா வேலைகளும் செய்வோம். சார்ஜ் குறைஞ்சு போச்சுன்னா நம்மளும் சார்ஜ் குறைஞ்சு போயிடும். எந்த அமல்களின் பக்கம் ஆர்வம் காட்ட மாட்டோம். அப்போ இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால், எந்த ஒரு அமல்களை தொடர்ச்சியாக செய்கிறோமோ அது அல்லாஹ்வுக்கு பிடித்தது. அல்லாஹ் வானவர்கள்ட்ட சொல்லுவானா, இந்த அடியானை நான் நேசிக்கிறேன், எனவே இவர்களை நீங்கள் நேசிங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்லப்படுமாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏனைய வானவர்களை அழைத்து சொல்வார்களாம், அல்லாஹ் இந்த அடியானை நேசிக்கிறான், நானும் இவர்களை நேசிக்கிறேன், இவர்களை நீங்களும் நேசிங்கள் என்று சொல்வார்களாம். அப்படியான நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக மார்க்கத்தை பற்றியான புரிந்துணர்வு, அதை தேடுதல், அதை குறித்தான நமக்கிடத்து ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் நாம் இந்த மார்க்கத்தை ஒட்டியே நம்முடைய செயல்பாடுகள் அமையக்கூடியதாக இருக்கும். இப்படித்தான் நபி தோழர்கள் ஒவ்வொரு செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பல நாட்கள் அமர்ந்திருந்து மார்க்கத்தை கற்றிருக்கிறாங்க, பல செய்திகளை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற அமல்களை, நல்ல அமல்களை செய்து நாளை மறுமையில் அல்லாஹ்வால் தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சூனத்திற்குள்ளே நாம் நுழைய வேண்டும். அப்படியான ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.